கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஏற்பட்டுள்ள அச்சம். வாக்கெடுப்பில் பங்கேற்காத தமிழரசு கட்சி எம்பிக்கள். இந்தியாவுடனான எரிபொருள் விநியோக திட்டம் அனுர அரசின் நிலைப்பாடு வெளியானது. அரசாங்கத்தின் மற்றொரு புதிய தீர்மானம். முக்கிய நிகழ்வில் மீண்டும் இணைந்த ரணில் ராஜபக்ச. பாதாள உலகத்திற்கு அரசியல் ஆதரவு அனுர தரப்பு வெளிப்படை. கொட்டாஞ்சேனை படுகொலை பின்னணியில் ஆளும் தரப்பு எம்பி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஜனாதிபதி தலைமையில் சந்திப்பு. வடக்கு இளைஞர்களை கைது செய்ய மட்டுமே பயங்கரவாத தடை சட்டம் நாமல் விசனம். உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவு. ரஷ்யாவுக்கு அமெரிக்கா பச்சை கொடி. முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், ஏனெனில் அவர்கள் கடந்த காலங்களில் நாட்டின் ஒவ்வொரு பிரச்சினையிலும் நேரடியாக முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். எங்கள் தலைவர்களின் உயிருக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம். மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு நான் பயப்படுகின்றேன். கோட்டாபய ராஜபக்சவும் பயப்படுகின்றார். ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் அனைத்துக்கும் எதிராக துணிச்சலான மற்றும் நேரடியான முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக சந்திப்பில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்ச குடும்பத்தின் பெயரை பற்றி இவ்வளவு புலம்பாதீர்கள். எப்போதும் நாம் அதை பார்க்கும்போது அரசாங்க அமைச்சர்கள் சொல்வது போல் ராஜபக்ச குடும்பம் இன்னும் இந்த நாட்டை ஆள்கிறது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அதனால் அந்த நாற்காலிகளில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உடனடியாக அந்த நாற்காலிகளில் இருந்து இறங்குங்கள். நாட்டின் பாதுகாப்பு அமைச்சை கோட்டாபய ராஜபக்சவிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஒரு மாதத்திற்கு அதை ஒப்படைத்து விடுங்கள். அவர் இந்த பிரச்சினையெல்லாம் தீர்த்து வைப்பார். ஏனென்றால் பாதுகாப்பு செயலாளராக இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை திறமையாக உறுதி செய்த ஒரு தலைவர் அவர். உங்களால் முடியாவிட்டால் புலம்பாதீர்கள். வெட்கமின்றி வேலையை கோட்டாபய ராஜபக்சவிடம் ஒப்படைத்து விடுங்கள் என தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் பங்கேற்கவில்லை. 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு 109 மேலதிக வாக்குகளால் நேற்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் பங்கேற்கவில்லை. 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் நேற்று வரை 7 நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான இரண்டாவது மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்றது. இதற்கு அமைய குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை 19 நாட்கள் இடம்பெறவுள்ளது. இதற்கு அமைய 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு இடம்பெறவுள்ளது. பொருளாதார பலன் இருந்தால் மட்டுமே இந்தியா இலங்கை இடையே முன்மொழியப்பட்ட பெட்ரோல் விநியோக குழாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் ராஜ கருணா தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் ரீதியாக முடிவுகள் எடுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பெட்ரோல் விநியோக குழாய் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்தியா, இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்தியா, இலங்கை இடையே முன்மொழியப்பட்டுள்ள பெட்ரோல் விநியோக குழாய் திட்டத்தை மதிப்பீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொருளாதார பலன் இருந்தால் மட்டுமே இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அரசியல் காரணங்களுக்காக இதில் எந்தவித முடிவுகளும் மேற்கொள்ள முடியாது. இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனும் விவாதித்தேன் என்றார். இரு நாடுகளிடையே எரிசக்தி பகிர்வை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெட்ரோலிய விநியோக குழாய் முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் இரு நாடுகளிடையே மின் பகிர்மானத்தை ஊக்குவிக்கும் திட்டமும் முன்மொழியப்பட்டுள்ளது. சோதாட்டு விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இந்த அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
இதன்படி இலங்கையில் சீட்டாடுதல் மற்றும் விளையாட்டு நிறுவனங்களை தர நிர்ணயப்படுத்துதல், சமூக பாதிப்புகளை குறைத்தல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு விரிவானதும் முழுமையானதுமான விடயதானத்துடன் கூடிய சுயாதீன ஒழுங்குபடுத்தல் நிறுவனமாக சூதாட்டு விளையாட்டு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வல்லுநர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு கடந்த 2023 6ஆம் மாதம் 26ஆம் தேதியன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சட்டமூலத்தை தயாரிக்கும் பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதற்கு சமகால அமைச்சரவையின் கொள்கை ரீதியான அங்கீகாரம் தேவை என சட்டவரைஞரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த சட்டமூலத்தை துரிதமாக தயாரித்து அமைச்சரவை கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்குவதற்காக சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உமந்தாப பௌத்த உலகளாவிய கிராமத்தில் நடைபெற்ற புண்ணிய நிகழ்வுகளில் தொடரில் ஒன்றாக பங்கேற்றுள்ளனர். குறித்த புண்ணிய நிகழ்வு நேற்று நடைபெற்றுள்ளது. சமந்த பத்தர தேரரின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு உமந்தாப பௌத்த உலக கிராமத்தில் இந்த புண்ணிய நிகழ்வு தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மகா சங்கர ரத்னத்துக்கு சங்கதானத்திற்கான தானம் வழங்கப்பட்டதுடன் அந்த நிகழ்வில் தாம் பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது முகப்புத்தக கணக்கில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆசியாவின் மிகப்பெரிய சுரங்க விகாரையின் மேல் அமைந்துள்ள சில வாரங்களுக்கு முன்னர் புதிதாக திறக்கப்பட்ட நமது நாட்டின் மிகப்பெரிய படுத்திருக்கும் புத்த சிலையை மிகுந்த பக்தியுடன் வணங்கி பூஜித்ததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பிரமுகர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலரும் பங்கேற்றிருந்ததாக அந்த முகப்புத்தக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதாள உலக குழுக்களால் நடத்தப்படும் கொலைகள் விரைவில் நிறுத்தப்படும் என்றும் அவர்கள் தொடர்ந்து அவ்வாறு செய்தால் பாதாள உலகத்தை அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். பாதாள உலகம் அரசியல் ஆதரவின் பேரில் பிறந்தது. அதன் மூலமாக தற்போது பராமரிக்கப்படுகிறது மற்றும் கட்டமைக்கப்படுகின்றது. நமது நாடு இப்போது பாதாள உலக பிரச்சினையுடன் போராடி வருகிறது. எனவே பாதாள உலக பிரச்சினையை போலீசாரின் நடவடிக்கையால் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். பதில் என்ன என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்வோம். ஆனால் இப்போது நாங்கள் போலீஸ் நடவடிக்கையில் தலையிடுகின்றோம். இதனால் பாதாள உலகத்தால் அரசாங்கத்துடன் தொடர்பை தற்போது ஏற்படுத்த முடியாதுள்ளது. எனவே இப்போது பாதாள உலகம் அரசாங்க ஆதரவுகின்றி காணப்படுகின்றது. பாதாள உலகுடன் தொடர்புடைய தரப்பினர் தயவு செய்து அதனை நிறுத்தி தங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக கட்டியெழுப்ப கடினமாக உழைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இல்லையெனில் சட்ட வரம்புக்குள் இதை கணிசமான அளவுக்கு அடக்குவதற்கு தேவையானதை அரசாங்கம் செய்து வரும் என்றார். கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு போலீசாரின் தாக்குதலில் கொல்லப்பட்ட 2 சந்தேக நபர்களும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் உடந்தையாக இருந்ததாக எழுப்பப்படும் கேள்விகள் குறித்து அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் போலீசாரால் தாக்குதலுக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட 2 சந்தேக நபர்களுக்கு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உதவி மற்றும் உடந்தையாக இருந்ததாக ஏன் விவாதிக்கப்படுகின்றது கேள்வி எழுப்பியிருந்தார். எனினும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அந்த கூற்றை மறுத்தார். மேலும் அத்தகைய கூற்றை தாமும் அறிந்ததாக நலிந்த கூறியிருக்கின்றார். வேறு யாரும் இதுபோன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. ஆளும் கட்சியின் எந்த உறுப்பினரும் இதற்கு பின்னால் இல்லை என்று தான் உத்தரவாதம் அளிக்க முடியும் என்றார். இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயகேசர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, ராணுவ தளபதி மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனித் விஜயபால பாதாள உலக கும்பலை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் என கூறியதை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். வடக்கு மற்றும் தெற்கில் முகநூல் பதிவுகளுக்காக கைது செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் பிரயோகித்ததாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார்.
இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்யும் என்ற நம்பிக்கையில் வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததாக சுட்டிக்காட்டிய நாமல் அரசாங்கம் அவர்களை ஏமாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கட்சி பயங்கரவாதத்தை தடுப்பதற்கான சட்டங்களை ஆதரிப்பதாகவும் நாங்கள் அதில் வெளிப்படையாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மற்றவர்களைப் போல நாங்கள் ஆட்டுக்கு தோல் போர்த்திய புலிகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் போர் நிறுத்த தீர்மானத்துக்கு 93 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதியான முறையில் தீர்வு காணவும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை நேற்று தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தியிருந்தது. இந்த வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்தது. அமெரிக்காவின் முந்தைய ஜோ பைடன் அரசு உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருந்தது. மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் சமீபத்திய ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அந்நாட்டில் அமைந்துள்ள ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கின்றது. 193 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகள் தாக்கல் செய்த விரிவான நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்துதல் என்ற தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன. இந்த தீர்மானத்துக்கு மொத்தம் 93 ஆதரவு வாக்குகளும் 18 எதிரான வாக்குகளும் பதிவாகின. மேலும் 65 பேர் இதில் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.